ரீசெண்டாக நான் பண்ணி என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற ஒரு ரெசிபி வந்து பட்டர் கார்லிக் எக்ஸு. அது பண்ணலாமா? அதுக்கு பவுலில் மூணு முட்டை எடுத்துக்கோங்க. அது கூட உப்பு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ண முட்டையை பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணும்போது பெரிய பீஸாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ராம்பிள் பண்ணி பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க. இதுதான் நல்லாயிருக்கும். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரு, நறுக்கின பூண்டு, ஒரு டீஸ்பூன் மைதா ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி பால் சேர்த்துட்டு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் சில்லி ஃப்ளாக்ஸு, ஆரிகானோ சேர்த்துட்டு சீஸு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்த எக்கை அந்த க்ரீமோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான பட்டர் கார்லிக் எக் ரெடி ஆயிரும். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. உங்கள் கிட்ஸுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.